சீமையே கொண்டாடு நீ நிறைவாழ்வு பெறவே பண்பாடு நீ தென்னகத்திருநாடே ஒளிர்ந்திடு ஆனந்தமாய் கை கொட்டி விளையாடு. உள்ளங்களில் அமைதி மலர்க, உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெருக. உங்கள் உள்ளங்களில் அமைதி மலர்க, உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெருக. நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெருக, நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெருக. உறவுகள் வளம் பெருக, உங்கள் உறவுகள் வளம் பெருக. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம், வாராய் திருக்குளமே. நம் வேண்டுதலெல்லாம் கேட்டிட அழைத்தார், இனி எல்லாம் நலமே. நமது ஆண்டவரின் கோவில் நுழைவும் வாசல் நமக்காக திறந்துள்ளதே. நமது ஆண்டவரின் கோவில் நுழைவும் வாசல் நமக்காக திறந்துள்ளதே. அவரின் வார்த்தைகள் நல்வாழ்வு கனிகள், அவரின் வார்த்தைகள் நல்வாழ்வு கனிகள். வாழ்வோர் பேறு பெற்றோர், அதில் வாழ்வோர் பேறு பெற்றோர். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம், வாராய் திருக்குளமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, இறை மக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரும் இயேசுவின் நாமத்தில் இந்த உன்னதமான திருப்பலியில் பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றேன். எனவே இந்த நாளில் நாம் இங்கே ஒன்று கூடியிருப்பது ஆண்டவருக்கு நன்றி கூற. எதற்காக நன்றி கூற வேண்டும்? இதோ நம் மத்தியில் இந்த திருப்பலியை தலைமையை நடத்துகின்ற அருள் தந்தை ராஜமாணிக்கம் அவர்கள் தன்னுடைய குருத்துவ அருள் பொழிவு நாளை சிறப்பிக்கின்றார்கள். இதே நாளில் 2005 அப்போதைய ஆயர் மேதகு பீட்டர் மீஜிஸ் அவர்களால் திருநிலைப்படுத்தப்பட்டு நேற்றோடு 21 ஆண்டுகளை நிறைவு செய்து இன்றைக்கு 22வது ஆண்டில் அவர் அடியெடுத்து வைக்கின்றார். எனவே இந்த குருத்துவ அருள் பொழிவு நாளிலே அருள் தந்தை பிரான்சிஸ் பெயராலும் அருள் தந்தை பெரிய நாயகசாமி பெயராலும் என் பெயராலும்
இங்கு கூடியிருக்கின்ற அருள் சகோதரிகள், இறை மக்கள் உங்கள் பெயராலும் தந்தை அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை மகிழ்வோடு கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். எனவே இந்த 21 ஆண்டுகளில் தந்தை அவர்கள் பல்வேறு பணிகளை உதவி பங்கு தந்தையாக, இன்னும் அருங்கொடை இயக்க செயலராக, சலேத் மாதாவினுடைய உதவி அதிபராக, பாடாலூர் பங்கு தந்தையாக, பெரம்பலூர் மறைபட்டத்தினுடைய அதிபராகவும் பங்கு தந்தையாகவும், இப்பொழுது நம்முடைய மறைப்பணி நிலையத்தினுடைய இயக்குனராகவும் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த கவிஞர், சிறந்த நற்செய்தி அறிவிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்தவர் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதற்கு அப்பால் சிறந்த நடிகர், சிறந்த பல்குரல் பேசுகின்ற மாமன்னர், அதே போல யாரை எப்படி அவரால் தன்வசப்படுத்த முடியும் என்ற பல்வேறு திறமைகளை கொண்டவர். எனவே அவருடைய குடும்பத்தில் மூத்த மகனாக இருந்து இந்த குருத்துவ அழைத்தலை ஏற்று இன்றைக்கு சிறப்பாக பணி செய்கின்ற அவருடைய குருத்துவ வாழ்வில் இந்த 22வது ஆண்டு துவக்க நாளில் நம் மத்தியில் இந்த நன்றி பலியை நிறைவேற்றுவது இறைவன் நமக்கு கொடுத்த வரம். எனவே அவரோடு சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து ஆண்டவர் இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து தன்னுடைய குருத்துவ பணியை இறைவன் கொடுத்த அந்த திறமைகளை எல்லாம் பயன்படுத்தி ஆண்டவருடைய நற்செய்தியை உலகெங்கும் பரப்ப அவருக்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் இன்றைய நாளிலே இறைவன் தர வேண்டுமென சிறப்பாக வேண்டுவோம். இத்தூய நிகழ்வில் நாம் தகுதியோடு பங்கெடுக்க தடையாக உள்ள நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையற்ற
வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே நீரும் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே, தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரும் மீது இறங்குவே, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இன்னல்லுறும் உம்மடியார்களுக்கு எப்போதும் இரக்கத்துடன் செவிசாய்த்தருளும். இவ்வாறு உமது கனிவிரக்கத்துக்காக நன்றி கூறி உம்மை பணிவுடன் வேண்டும் நாங்கள் தீமை அனைத்திலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் எப்பொழுதும் உமக்கு ஊழியம் புரிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 13 இறை வார்த்தைகள் 44 52 முடிய. அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன் கடவுளின் வார்த்தையை உங்களுக்கு தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்து மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒரு பாடல் உனக்காக நான் பாடுவேன், ஒருபோதும் மறவாது என் இயேசுவே. ஒரு பாடல் உனக்காக நான் பாடுவேன், ஒருபோதும்
உனக்காக நான் பாடுவேன், ஒருபோதும் என்னை மறவாய் என் இயேசுவே. தாயாக நீ இருந்து என்னை காப்பதால், தாயாக நீ இருந்து என்னை காப்பதால், சீயாக சுமை மறந்து தோள் சாய்கிறேன், உன் தோள் சாய்கிறேன். அம்மையப்பனாகி நின்ற தெய்வமும் நீயே, ஆயனாய் ஆண்டவனாய் காப்பதும் நீயே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையின் உள்ளம், தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னில் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் என் தந்தையே. நான் தந்தையில் இருக்கின்றேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டாலும் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவிலே அன்பார்ந்த அருள் தந்தையர்களே, பிள்ளைகளே, அருள் சகோதரிகளே, நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான நாள். ஏனென்றால் நம்முடைய பாசமிகு தந்தை ராஜமாணிக்கம் அவர்கள் இந்த குருத்துவ அருட்பொழிவு தினத்தை மிக சிறப்பாக மகிழ்ச்சியோடு நம்முடைய மத்தியிலே அவர் கொண்டாடுவதிலே நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. எனக்கு தந்தையை நாங்கள் ஒரு 40 ஆண்டுகளாகவே நான் ஒன்றாக பயணிக்கின்றோம். என்னுடைய நண்பராக இருந்து கொண்டு நாங்கள் இருவருமே மிக சிறப்பாக படிக்கின்ற காலத்திலிருந்து இன்று வரை நாங்கள் எங்கள் 2 பேர் மத்தியிலே ஒரு நல்ல ஒரு பரஸ்பரமான ஒரு நட்பு ரீதியாக உண்மையிலேயே நாங்கள் அவருடைய ஒருவருக்கொருவர் இந்த நண்பர்களாக பழகி கொண்டு வருகின்றோம். எனவே தந்தை அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக, தந்தை அவர்களே, நான் உங்களை மட்டும்தான் அழைக்கிறேன் என்று கூறி சொன்னார். ஒரு 4 வார்த்தை சொல்லி என்று சொன்னார். உடனடியாக நினைத்தேன், நம்முடைய இந்த மத்தியிலே ஒரு பெரிய பெரிய சாமியார் இருக்கின்ற போது
நான் எப்படி அவரை பற்றி நாம் மறைவுரை ஆற்ற முடியும் என்று நினைத்தேன். இருந்தாலும் ஒரு குரு எப்படி அவருடைய வாழ்க்கையிலே இந்த நல்ல நாளிலே கடவுள் நன்றி செலுத்துகின்ற போது, நாம் இணைந்து அவரோடு இணைந்து நாம் ஜெபிக்கின்ற போது உண்மையிலேயே நாம் எல்லாம் பாக்கியவான்களாக மாறுகின்றோம். அதாவது குரு என்றால் என்ன என்று பார்க்கின்ற போது, முதலிலே குரு ஒரு மறு கிறிஸ்துவாக செயல்படுகின்றார். ஏனென்றால் நாம் பார்க்கின்றோம் ஆழ்த்து கிறிஸ்தர் என்று சொல்லுகின்ற போது, அதாவது ராஜமாணிக்கம் அவருடைய மனித ரீதியிலே அவர் ஒரு மனிதராக இருந்தாலும் கண்டிப்பாக அவர் ஒரு மறு கிறிஸ்துவாக எப்போது அந்த அருட்பொழிவு பெற்றாரோ அன்று முதல் இன்று வரை அந்த இயேசுனுடைய பணியை அவருடைய வாழ்க்கையிலே மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார். நாம் இந்த நவீன உலகத்தை பார்க்கின்ற போது நாம் பல்வேறு வசதிகளோடு இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், நாங்கள் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற போது அந்த டொன் போஸ்கோ அந்த பள்ளியிலே படிக்கின்ற போது, அப்போது படிக்கின்ற நேரம் கொஞ்சம் சொற்ப நேரமாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் கூட நாங்கள் மிக சிறப்பாக ராஜமாணிக்கம் அவர்களை சும்மா சொல்லக்கூடாது, அவர் அந்த அளவிற்கு கடினப்பட்டு படித்தவர். ஏனென்றால் இந்த காலத்தில் அவன் இங்கிலீஷ் கொஞ்சம் தெரிகிறது, அந்த காலத்திலே எங்களுக்கு அந்த அளவிற்கு அறிவு ரீதியாக இல்லாவிட்டாலும் குருட்டு மனப்பாடமாக எல்லாவற்றையும் எஸ்ஏ அதாவது நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆசிரியர் கஸ்பார் அவர்கள் கன்னியாகுமரியை சேர்ந்தவர், இருந்தாலும் அந்த டான் போஸ்கோவிலே தங்கி இந்த பிள்ளைகளுக்கு, குறிப்பாக 10ஆவது படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அவர் இந்த ஒரு 10 போயம் படிக்க வைத்து, அந்த எஸ்ஏயை படிக்க வைத்து நல்ல முறையில் அவர் குருட்டு மனப்பாடமாக எப்படி படிப்பது என்றெல்லாம் மிக சிறப்பாக ஒரு இங்கிலீஷ் வாத்தியாராக இருந்து எங்களுக்கெல்லாம் அவர் பாடம் புகட்டினார். எனவே இப்படி பார்க்கின்ற போது அந்த சொன்ன நேரத்தில் படிக்க முடியும் ஒழிய எக்ஸ்ட்ரா டைமில் நாம் படிக்க முடியாது. இருந்தாலும் அந்த நேரத்தில் கூட இவர் தந்தை அவர்கள் போர்வை போர்த்தி கொண்டு எங்கேயே பாத்ரூம் பக்கம் போய் உட்காந்து படிப்பார். ஏனென்றால் அந்த அளவிற்கு அவருக்கு ஒரே ஒரு நோக்கம், நல்ல முறையில் படித்து நான் ஒரு குருவாக ஆக வேண்டும் என்று அந்த ஆசையை நான் பார்த்தேன். எனவே முதல்ல பார்க்கின்ற போது, தந்தையை பார்க்கின்ற போது அவர் உண்மையிலே கடவுள் பக்தி வாய்ந்தவர். ஏனென்றால் டொன் போஸ்கோ பள்ளியிலே பார்க்கிறோம், இடைவிடா சகாயத்தாய் படம் இருக்கும். எப்போதுமே வாய்ப்பு கிடைக்கணும் அப்போதெல்லாம் அவர் அன்னை கன்னிமரியாளை பார்ப்பது உண்டு. அதே போல கடினப்பட்டு உடைத்து நாங்கள் உண்மையிலேயே அதாவது 10th நாங்கள் படிக்கின்ற போது ஒரு 4 செக்ஷனாக இருந்தது. ஒவ்வொரு செக்ஷனிலும் ஒரு 50 பிள்ளைகள் இருப்பார்கள். எனவே பார்க்கின்ற போது 200 பிள்ளைகள் படித்திருப்போம். ஆனால் இன்று பார்க்கின்ற போது ஒரு 8 பேர் தான் நாங்கள் கணக்கு போட்டு பார்த்தால் ஒரு 8 சாமியாக இருப்போம் மொழிய. இருந்தாலும் பாருங்கள், கடவுளுடைய திட்டத்திலே நாங்கள் எல்லாமே ஒன்றாக பயணித்திருக்கிறோம். அதாவது யாரை முன்குறித்து வைத்தார்களோ அவரை அழைத்திருக்கின்றார், யாரை அழைத்தாரோ அவர்களை மேன்மைப்படுத்தியிருக்கிறார் என்று பார்க்கின்ற போது உண்மையிலேயே தந்தை ராஜமாணிக்க வாழ்க்கையை பார்க்கின்ற போது அவர் பிறந்த ஒரு சின்ன ஒரு கிராமமாக இருந்திருக்கலாம். இருந்தாலும் ஆண்டவருடைய அருள் அவர் மூலமாக, அவருடைய பெற்றோர் மூலமாக அவர் கிடைத்து, குறிப்பாக தந்தை தேவதாஸ் அவர்கள் ஒரு தேவழத்தில் இயக்குனராக இருந்து அவரை ஒரு முத்தாக தேர்ந்தெடுத்து நம்முடைய மறை மாவட்டத்திற்காக அவர் படிக்க வைத்து மிக சிறப்பாக ஒரு குருவாக ஆகி இன்று அவர் கண் பார்வையிலே அவரை உண்மையிலே நல்ல ஒரு குருவாக உருவாக்கத்திலே மிக சிறந்த ஒரு பங்கை வகித்தவர் தந்தை தேவதாஸ் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த நாளில் மிக சிறப்பாக அவரை பார்க்கின்ற போது முதலிலே கடவுள் பக்தி மிகுந்தவர், இரண்டாவதாக பார்க்கின்ற போது அந்த கடின உழைத்து என்னுடைய வாழ்க்கையிலே முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்தவர். மூன்றாவது பார்க்கின்ற போது அவருடைய வாழ்க்கையிலே அந்த ஆண்டவுடைய அந்த அருட்கொடைகள், எனக்கு தெரியும் சலித்தமாக கோயிலே அவர் பணியாற்றுகின்ற போது நான் ஒவ்வொரு நாளும் விடுமுறைக்கு செல்கின்ற போது அந்த சலித்தமாக கோயிலில் தான் திருப்பணி நிறைவேற்றுவேன். இருந்தாலும் அந்த அளவிற்கு அவர் ராஜமாணிக்கம் இருக்கிறார் என்றால் அவருடைய பேச்சு, அவருடைய குரலிலே நாம் கண்டுபிடிக்கலாம் அங்கே இருக்கார் இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஆகவே அந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அபரிவிதமாக போதிக்கின்ற பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார். எனக்கு நினைக்கிறேன் அவர் மாதா பக்தி உள்ளவர். எனவே சலித்த மாதாவிலே இருக்கின்ற போது அவர் நடத்துகின்ற அந்த தியானங்கள் மேலும் மறைவுரைகள் இதை பார்ப்பதற்காகவே பல மக்கள் சாரையாக வருவது இயல்பு. அந்த அளவிற்கு இவர் மக்களை அந்த அன்னையின் பாதம் அவர் சேர்ப்பதிலே இவர் தீவிர ஒரு நற்செய்தி பணியாக இருக்கின்றார். எனவே அவர் கொடுக்கப்பட்ட பணிகள்லாம் பார்க்கின்ற போது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கடவுளுக்கு பயந்து மிக சிறப்பாக ஒரு சின்சியராக அவர் செய்தார் என்றால் அது மிகையாகாது. ஆக இப்பேற்பட்ட நாளிலே மிக சிறப்பாக தந்தை பற்றி நாம் சிந்திக்கின்ற போது உண்மையிலே இப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷமான ஒரு அருட்தந்தை நம்முடைய மறைமாவட்டத்திற்கு கிடைத்தது கடவுளுடைய ஆசீர்வாதம். எனவே இவர் தொடர்ந்து செய்கின்ற இந்த பணி வாழ்க்கையை பார்க்கின்ற போது எவ்வளவோ சவால்கள் இருந்தாலும் ஒவ்வொன்றையுமே அவர் கையாளுகின்ற விதம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அவருடைய ஜபத்தின் மூலமாக எல்லாவற்றையுமே எவ்வளவோ தடைகளாக இருக்கலாம், அதையெல்லாம் மாற்றி ஒரு படிக்கல்லாக மாற்றி இன்று 22 ஆண்டிலே அவர் நுழைகின்றார் என்றால் அந்த அளவிற்கு ஆண்டவுடைய அந்த
பராமரிப்பு அவர் மத்தியில் இருந்து, குறிப்பாக அவருடைய பெற்றோரை விட்டு சென்ற அந்த விசுவாச வாழ்க்கையில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே பிறகு நாளிலே அவரை வாழ்த்துவோம், அவர்கள் ஜெபிப்போம். கண்டிப்பாக அழைத்த இறைவன் தொடர்ந்து அவரோடு இருந்து கொண்டு அவரை வழிநடத்தும்படியாகவும், இன்னும் வருகின்ற ஆண்டுகளிலே அவர் இந்த வெள்ளி விழா, வேறு பொன் விழா, பவள விழா என்று எல்லாவற்றையும் கொண்டாடி ஆண்டவர் கையிலே ஒரு மணி மூடமாக தேடுவதற்கு தொடர்ந்து ஜெயிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். விசுவாசிகளின் மன்றாட்டுகளுக்காக எழுந்து நிற்போம். தாயும் தந்தையுமான எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் பொது நிலையினரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நீரே இவர்களை நிறைவாக ஆசிர்வதித்து காத்திடவும், திரு அவையின் நல் மேய்ப்பர்களாக திகழவும் வரவருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசருக்கெல்லாம் அரசே எம் இறைவா, இந்திய நாட்டிற்காக ஜெபிக்கின்றோம். நடந்து முடிந்திருக்கின்ற தேர்தலின் மூலம் எம் நாட்டையும் நாட்டு மக்களின் தேவைகளையும் நிறைவு செய்கின்ற நல்ல தலைவர்களை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை உம் பணிக்காக அழைத்த அன்பு தெய்வமே எம் இறைவா, இன்றைய நாளிலே தனது குருத்துவ அருட்பொழிவு நாளை நினைவு கூறும் எம் அருட்தந்தை ராஜமாணிக்கம் அவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். கடந்து வந்த நாட்களில் நீர் உடனிருந்து வழிநடத்தி வந்ததற்கு நன்றியாகவும், தொடர்ந்து வருகின்ற நாட்களில் நல்ல உடலுள்ள நலனோடு உம் பணியை திறம்பட செய்திட நீர் இவரை உம்முடைய அன்பின் நம்பிக்கையின் கருவியாக பயன்படுத்திட வேண்டியும், சிறப்பாக தந்தையின் குடும்ப உறுப்பினர்களை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, இப்பலிபீடம் சூழ்ந்துள்ள அனைத்து இறைமக்களுக்காக ஜெபிக்கின்றோம். சிறப்பாக இளைஞர்கள், இளம் பெண்கள் தங்களுடைய வாழ்வை உமக்காக அர்ப்பணித்து வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவை நிமித்தம் மௌனமாக ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தந்தையே, இந்நாளில் ஒருமித்தமாக ஒன்று சேர்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உள்ளங்களையும் நிறைவாய் ஆசிர்வதியும். நாங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே எங்களை அறிந்திருக்கிற தெய்வமே, ஏதோ நாங்கள் கேட்ட காரியங்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் உடைய நம்பிக்கையின் பொருட்டு நீவிரதாமை தந்து தொடர்ந்து எங்களை வழிநடத்தி காத்தருளும். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தருகின்றோம் தருகின்றோம் எமை அன்பின் காணிக்கையாக, அன்பினில் இணைந்த ஆர்வமாயும் கரங்களில் எம்மை தருகின்றோம். தருகின்றோம் தருகின்றோம் எமை அன்பின் காணிக்கையாக, அன்பினில் இணைந்த ஆர்வமாயும் கரங்களில் எம்மை தருகின்றோம். உம் திருவுடலும் அப்பத்தின் வடிவில் ஒரு மாற்று பலியில் ஆகியதே, உம் ரத்தமே கனிரசமாய் மாந்தர் எமக்காய் மாறியதே. உம் திருவுடலும் அப்பத்தின் வடிவில் ஒரு மாற்று பலியில் ஆகியதே, உம் ரத்தமே கனிரசமாய் மாந்தர் எமக்காய் மாறியதே. உம்மை போல எம் வாழ்வை அர்ப்பணமாய் தருகின்றோம். உம்மை போல எம் வாழ்வை அர்ப்பணமாய் தருகின்றோம். பாசத்தோடும் நேசத்தோடும் உம்மிடம் வருகின்றோம். தருகின்றோம் தருகின்றோம் எமை அன்பின் காணிக்கையாக, அன்பினில் இணைந்த ஆர்வமாய் உம் கரங்களில் எம்மை தருகின்றோம். தியாகத்தின் ஊற்றாய் கல்வாரி மலையில் உம் உயிர் சிலுவையில் தந்தாயே, திருப்பலியில் மறுபடியும் உயிராய் எம்மில் கலந்தாயே. தியாகத்தின் ஊற்றாய் கல்வாரி மலையில் உம் உயிர் சிலுவையில் தந்தாயே, திருப்பலியில் மறுபடியும் உயிராய் எம்மில் கலந்தாயே. உம்மை ஏற்ற எம் வாழ்வும் புத்துயிரும் பெற வேண்டும். உம்மை ஏற்ற எம் வாழ்வும் புத்துயிரும்
சகோதர சகோதரிகளே, என்னோடது உங்களோடதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு உரியும் ஊழியும் வளர்ச்சி பெற இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் தகுதியற்ற எனக்கு நீர் வழங்கியதை கனிவுடனிலே நிறைவுக்கு கொண்டு வருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவர்க்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறையியல்பின் ஆதரவை அளிக்கின்றேன். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றே. இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோ. அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமும் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து
தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருடும். எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜீவானந்தும் இன்று தன்னுடைய அருள் பொழிவு நாளில் இத்திருப்பலி நன்றிப்பு நிறைவேற்றுகின்ற அருள் தந்தை ராஜமாணிக்கும் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருடும். மேலும் உயிர்த்தம் எதிர்நோக்குடன் துயந்து கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரக்கத்துடனே கூர்ந்து உமது திருமுக ஒளியினேற்றருளும். எங்கள் அனைவரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவர்களான யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரவரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அருளும் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறியும், இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வாரும் இயேசுவே என்னுயிர் தெய்வமே. எந்தனுள்ள வாரும் இயேசுவே என்னுயிர் தெய்வமே. என் மனம் உன்னை தேடும், என்னுளம் உன்னை பாடும். என் மனம் உன்னை தேடும், என்னுளம் உன்னை பாடும். உணவாக எனில் வாரும் எந்தன் இயேசுவே. உறவாக என்னை காக்கும் எந்தன் தெய்வமே. எந்தனுள்ள வாரும் இயேசுவே என்னுயிர் தெய்வமே. தாயே தேடும் பிள்ளை போல உன்னை தேடினேன். தஞ்சம் என்று உன்னை நானும் வந்து சேருவேன். தாயே தேடும் பிள்ளை போல உன்னை தேடினேன். தஞ்சம் என்று உன்னை நானும் வந்து சேருவேன். உணவாயினில் வாரும் என் உள்ளம் நீ வாழும். உணவாயினில் வாரும் என் உள்ளம் நீ வாழும். அன்பே என் அழகே அருமருந்தே வாரும், திருவிருந்தே வாரும். அன்பே என் அழகே அருமருந்தே வாரும், திருவிருந்தே வாரும். எந்தனுள்ள வாரும் இயேசுவே என்னுயிர் தெய்வமே. தந்தை அவர்கள் தன்னுடைய குருத்துவ அருள் பொழிவு நாள் நினைவாக தானே எழுதி வெளியிடுகின்ற அந்த பாடல், அந்த பாடலுக்குரிய நடனம் நடைபெறும். பிறகு அந்த நடனத்திற்கு பிறகு சகோதரர் மோசஸ் அவர்கள் நம்முடைய மண்ணின் கலைகளை பறைசாற்றும் விதத்தில் ஒரு சில நடனங்கள், அந்த நடனங்களோடு இன்றைய நிகழ்வு நிறைவு பெறும். எனவே திருப்பலி முடிந்த பிறகு அந்த நிகழ்விலும் கலந்து கொண்டு தந்தையினுடைய மகிழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவாலும் பானத்தாலும் உமடியார்களுக்கு நிறைவளித்துள்ளே. அதனாலும் அது மாட்சிக்காகவும் நம்பிக்கையாளரின் மீட்புக்காகவும் நற்செய்தியை அறிவிப்பதிலும் அருள் அடையாளங்களை வழங்குவதிலும் அன்பு பணியாற்றுவதிலும் உண்மையுள்ள பணியாளர்களாக விளங்க ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பின் உள்ளங்களாக என்றும் வாழ்ந்திடுவோம். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிகழ்வின் முதல் நிகழ்வாக வரவேற்பு நடனம். அது முடிந்த பிறகு அருள் தந்தை அவர்கள் தன்னுடைய குருத்துவ அருள் பொழிவு நாள் வழியாக கேக்கை வெட்டுவார். அதன் பிறகு மற்ற நடனங்கள் நடைபெறும். இதை முதலில் வரவேற்பு நடனம். தெய்வம்
நீங்களப்பா ஆனந்த மகிழ்ச்சி சமூகமப்பா. சுகப்படுத்தும் நலப்படுத்தும் வல்லமையால் எம்மை குணப்படுத்தும் பலப்படுத்தும் வளப்படுத்தும் வல்லமையால் எம்மை வழி நடத்தும் இழந்தோரே வாழ்வில் நலிந்தோரே மனம் உடைந்தோரே வியாதியில் வாழ்வோரே இயேசுவின் இடத்தில் வாருங்கள் அற்புத சுகத்தை இயேசுவின் திருக்காயமே அதில் வழிந்தோடும் திரு ரத்தமே உம் சித்தமே சுகமாக்கும் என்று நித்தம் நாங்கள் வாழணுமே சுகப்படுத்தும் நலப்படுத்தும் வல்லமையால் எம்மை குணப்படுத்தும் பலப்படுத்தும் வளப்படுத்தும் வல்லமையால் எம்மை வழி நடத்தும் பிரிந்தோரே உரிமை இழந்தோரே வறுமையில் இருப்போரே குழப்பத்தில் வாழ்வோரே மீட்பரின் இடத்துக்கு வாருங்கள் அதிசய நலத்தை இயேசுவின் திருக்காயமே அதில் வழிந்தோடும் திரு ரத்தமே உம் சித்தமே சுகமாக்கும் என்று நித்தம்
நித்தம் நாங்கள் வாழணுமே. சித்தமே சுகமாக்கும் என்று நித்தம் நாங்கள் வாழணுமே. சுகப்படுத்தும் நலப்படுத்தும் வல்லமையால் எம்மை குணப்படுத்தும். வல்லமையால் எம்மை குணப்படுத்தும். பலப்படுத்தும் வளப்படுத்தும் வல்லமையால் எம்மை வழி நடத்தும். வல்லமையால் எம்மை வழி நடத்தும். தவிப்போரே உடல் சோர்ந்தோரே பிணியால் வீழ்ந்தோரே விரக்தியில் வாழ்வோரே. தவிப்போரே, உடல் சோர்ந்தோரே, பிணியால் வீழ்ந்தோரே, விரக்தியில் வாழ்வோரே. மெசியாவின் இடத்துக்கு வாருங்கள், ஆனந்த சந்தோஷம் பெறுங்கள். மேசியாவின் இடத்துக்கு வாருங்கள், ஆனந்த சந்தோஷம் பெறுங்கள். இயேசுவின் திருக்காயமே அதில் வழிந்தோடும் திரு ரத்தமே. இயேசுவின் திருக்காயமே, அதில் வழிந்தோடும் திரு ரத்தமே. சித்தமே சுகமாக்கும் என்று நித்தம் நாங்கள் வாழணுமே. சித்தமே சுகமாக்கும் என்று நித்தம் நாங்கள் வாழணுமே. சுகப்படுத்தும் நலப்படுத்தும் வல்லமையால் எம்மை குணப்படுத்தும். வல்லமையால் எம்மை குணப்படுத்தும். பலப்படுத்தும் வளப்படுத்தும் வல்லமையால் எம்மை வழி நடத்தும். வல்லமையால் எம்மை வழி நடத்தும். இயேசுவின் திருக்காயமே அதில் வழிந்தோடும் திரு ரத்தமே. இயேசுவின் திருக்காயமே, அதில் வழிந்தோடும் திரு ரத்தமே. சித்தமே சுகமாக்கும் என்று நித்தம் நாங்கள் வாழணுமே. சித்தமே சுகமாக்கும் என்று நித்தம் நாங்கள் வாழணுமே. நித்தம் நாங்கள் வாழணுமே. இயேசுவின் திருக்காயங்களிலிருந்து வழிந்தோடும் இரத்தமே எம்மை சுகப்படுத்தும் குணப்படுத்தும் குணப்படுத்தும். நடனமாடிய சகோதரிக்கு நன்றி. எனவே சுகப்படுத்தும் பலப்படுத்தும் வல்லமையினால் என்னை நடத்தும் என்ற அழகிய வரவேற்பு நடன பாடலை கேட்டோம். இந்த பாடலை எழுதியது நம்முடைய விழா நாயகர் அருள் தந்தை ராஜமாணிக்கம் அவர்கள். அந்த பாடலை கேட்ட பிறகு தான் என்ன செய்ய போகிறீங்க, அந்த பாடலை என்ன செய்ய போகிறாரு ஃபாதரு வெளியிட போகிறார். எனவே அந்த பாடலை வெளியிடுவதற்கு முன்னால் தன்னுடைய குருத்துவ அருள் பொழிவு நினைவாக இந்த கேக்கை அருள் தந்தை அவர்கள் இப்பொழுது வெட்டுவார்கள். Congratulations, sha-la-la-la-la. Congratulations, sha-la-la-la-la. Congratulations, sha-la-la-la-la. We wish you your ordination day. May God bless you, sha-la-la-la-la. May God bless you, sha-la-la-la-la.
Shalalala, may God bless you. Shalalala, we wish you a ordination day. இந்த கேக்கை எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, அதனால் உங்களுக்கு இப்போது கேக் கொடுப்பாங்க. கேக் கொடுக்கின்ற பொழுது இங்கு நிகழ்ச்சிகள் நடைபெறும். இப்பொழுது தந்தை அவர்கள் எழுதிய அந்த பாடல் அருள் தந்தை பெரிய நாயகசாமி அவருடைய வகுப்பு தோழர் அதை வெளியிடுவார். நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தார மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமியே. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டு கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். மெட்டு கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. காலம் பிறந்திடும், நேரம் வந்திடும். நல்ல காலம் பிறந்திடும், நல்ல நேரம் வந்திடும். அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். நட்டு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி.
பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி. என்றும் வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே மண்ணில் உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி. வருத்தம் பறந்திடும் கவலை நீங்கிடும், நம்ம வருத்தம் பறந்திடும், மன கவலை நீங்கிடும். மகிழ்ச்சி என்றும் நம் வாழ்வில் வந்து தங்கிடும். நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம், மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நட்ட நடு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. கிறிஸ்துமஸை ஈஸ்டர் முடிந்து நினைவுபடுத்திய அருமையான நடனத்திற்கு நன்றி. இப்பொழுது விழாநாயகர் அவர்களுக்கு அவருடைய வகுப்பு தோழர் பொன்னாடை போர்த்தி தன்னுடைய அன்பளிப்பை கொடுப்பார். என்னுடைய மாணவர், குருவுக்கு மிஞ்சிய சிஷியனாக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிற தந்தை அவர்களுக்கு அவருடைய குருத்துவ அருள் பொழிவு நாளிலே வாழ்த்தி இந்த எளிய நூலாடையை அவருக்கு அளிக்கின்றேன். பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம். அன்பு பாதையில வழித்துணையா நீ வர வேணும். பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம். பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம். அன்பு பாதையிலே வழித்துணையா நீ வர வேணும். நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே, நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே. இனி நீ இருந்தா வழி தெரியும், பயணம் செழிக்குமே, பயணம் செழிக்குமே, எங்களோட பயணம் செழிக்குமே, பயணம் செழிக்குமே, எங்களோட பயணம் செழிக்குமே. உயிர் துணையா நீ இருக்க மனது தெளியுதே, மனசு தெரியுதே, உயிர் செழிக்க உரிய வழி நீ காட்டுமே. நீ காட்டுமே. தனை அழிச்சு வாழ்வு தந்தா பூமி செழிக்குமே. அத தினம் தினமும்
உன்னை தொடர நினைக்கிறோம் உறுதி தாருமே உயிர் உள்ளவர உமக்காக வாழப் போறோமே உன்னை தொடர நினைக்கிறோம் உறுதி தாருமே உயிர் உள்ளவர உமக்காக வாழப் போறோமே பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம் ஹை! நீ இருக்கும் உலகத்திலே நீதி நிலைக்குமே நீதி நிலைக்குமே நீதி இங்க என்னாலும் செத்து பொழைக்குதே செத்து பொழைக்குதே உன்னை தெரிஞ்ச மனுஷருக்கு நீதி தெரியுமே அத உருப்படியா வாழ வைக்க வழிகாட்டுமே வழிகாட்டுமே ஐயா வழிகாட்டுமே ஹை வழி காட்டுமே எங்களுக்கு வழி காட்டுமே உமதாட்சி வளர வேணும் இந்த நாட்டுல அதுல ஒன்னாக நாங்கள் எல்லாம் சேரப் போறோமே உமதாட்சி வளர வேணும் இந்த நாட்டுல அதுல ஒன்னாக நாங்கள் எல்லாம் சேரப் போறோமே பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம் அன்பு பாதையில வழித்துணையா நீ வர வேணும் நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே ஏய், நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே இனி நீ இருந்தா வழி தெரியும் பயணம் செழிக்குமே பயணம் செழிக்குமே எங்களோட பயணம் செழிக்குமே பயணம் செழிக்குமே எங்களோட பயணம் செழிக்குமே மீண்டும் அருமையான ஒரு நடனத்தை அரங்கேற்றிய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நம் அனைவர் சார்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழா நாயகர் அவரை கூப்பிட்டோம்னா ரெண்டு பயம் உண்டு. என்ன பயம்னா, ஒன்று ஸ்பீக்கரு அவுட் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயம், ரெண்டாவது எவ்வளோ நேரம் பிரசங்கம் வைக்கணும்னு கேட்பார். ஒரு 10 நிமிஷம் போதும் அப்படின்னு சொன்னார். அவர் 10 நிமிஷம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நேரம்? அதனால் நேற்று முதல் வெள்ளிக்கிழமை 7:45 பூசை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். திரும்ப சாக்ரிஸ் போய் பார்க்கும்போது மணி என்னன்னா 8:20. அதனால் இன்னொரு ஃபோல்க் டான்ஸ் குதிரை ஆட்டத்தை பார்ப்பதற்கு முன்னால் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தால் யாருக்கு விழா எடுக்கின்றோமோ அவர்கள் தங்களுடைய ஆசி உரையை ஏற்புரை வழங்குவது வழக்கம். எனவே இப்பொழுது அருள் தந்தை ராஜமாணிக்கம் அவர்களை தன்னுடைய ஆசி உரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். அப்பான்னு கூப்பிடவா, அம்மான்னு கூப்பிடவா, நண்பன்னு கூப்பிடவா, சகோதரான்னு கூப்பிடவா. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நண்பனும் நீரே, சகோதரன் நீரே. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நண்பனும் நீரே, சகோதரன் நீரே. அப்பான்னு கூப்பிடவா, அம்மான்னு கூப்பிடவா, நண்பன்னு கூப்பிடவா, சகோதரான்னு கூப்பிடவா. அருமையான அன்புள்ளங்களே, இந்த இடத்தில் நான் நிற்பதற்கு உண்டான
இந்த இடம் என்று சொல்லும்போது இந்த உலகத்தில் குறிப்பாக இந்த இடத்தில் இப்படி நிற்பதற்குண்டான தகுதியை அல்லது அதற்குரிய ஒரு வழியை வரமாக கொடுத்த சாமி நம்ம சாமி. பூவானிப்பட்டிலே நான் பிறந்து பிள்ளைகளோடு அங்கே இருக்கக்கூடிய பசங்களோடு ஆடி பாடி திரிந்து 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு என்ன செய்யலாம் என்கிற ஒரு எண்ணத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் போது தந்தை அவர்களிடத்திலே நான் சொன்னேன் விளையாட்டாக, எனக்கும் சாமியார் ஆகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இப்போ சாமி சொன்னாங்க, போடா அதெல்லாம் நிறைய படிக்க வேண்டியிருக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் கேட்டேன், அதுக்கப்புறம் பார்ப்போம், நீ முதல்ல போயிட்டு டைப்ரைட்டிங் வெற்றி ஜெயங்கொண்டத்தில் டைப்ரைட்டிங் முதல்ல நீ கற்றுக்க, முதல்ல அதை செய் அப்படின்னாரு. சைக்கிள் எடுத்துக்கிட்டு நான் இங்கேருந்து ஜெயங்கொண்டம் போய் டைப்ரைட்டிங்கெல்லாம் 2 நாள் கிளாஸு 3 நாளோ மழையில் நனைஞ்சிட்டேன், உடம்பு சரியில்லை. திரும்ப நான் வந்தேன், என்னால் அது போக முடியல. சரி என்ன பண்ணேன், இந்த நோட்டிலெல்லாம் இந்த சேகரமன்ஸ் அந்த நோட்டெல்லாம் கொடுத்து இதெல்லாம் எழுதுனாங்க. அப்புறம் நான் உட்காந்து எழுதுவேன், கையெழுத்தை பார்த்து சொல்லுவாங்க, நல்லா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குடா அப்படிம்பாங்க. அருமையான அன்பு உள்ளங்களே, நிறையா சொல்லலாம். என்னுடைய வாழ்வுக்குண்டான ஒரு வெளிச்சத்தை நீ போ என்று சொல்லி குருமடத்துக்கு அனுப்பி வைக்கக்கூடிய இடத்திலே நான் அந்த பாட்டை சும்மா ஏதோ நீங்கள் கைத்தட்டணுங்கிறதுக்காக பாடலை, உண்மையே சொல்கிறேன். ஒரு தந்தை எவ்வாறு ஒரு மகனுக்கு செய்வாரோ அதுபோல குருமடத்திற்கு நான் செல்ல வேண்டிய, குறிப்பாக அந்த சூட்கேஸு, அந்த போர்வை, துண்டு, தட்டு, டம்ளரு எல்லாம் சகலத்தும் எனக்கு வாங்கி கொடுத்து அந்த குருமடத்தை அனுப்பி வைத்து கேம்ப்லாம் போய் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் நான் எங்கே இருக்கிறேனோ குறிப்பாக அங்கெல்லாம் தந்தை வருகிற பட்சத்திலே சந்திக்கக்கூடிய ஒரு இடத்தை வைத்து இந்த அளவுக்கு என்னை உயர்த்திருக்கிறார் என்று சொன்னால் தந்தை கொடுத்த மாபெரும் அந்த உற்சாகம், அந்த வாழ்க்கை என்று தான் சொல்வேன். ஆகவே இந்த ஒரு காலம், ஏனென்றால் தந்தை சொன்னார்கள், நேற்றோடு முடிந்தது 28 என்று, நேற்றும் திருப்பலி நான் வைத்தேன். எனக்கு தெரியவே தெரியாது, நேற்று நான் திருப்பலிக்கு வருவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. திடீரென்று ஒரு அழைப்பு நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போதான் தெரியுது 28 நன்றி சொல்ல கடவுள் என்னை அழைத்தார். அப்படி இன்றைக்கு ஆரம்பிக்கக்கூடிய இடம், இன்றைய நாளிலும் திருப்பலி வைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆகவே தந்தை அவர்கள் நிறைய பேர் குருக்கள், அருள் கண்ணியர்கள், ஒரு பெரிய ரசிகர்களே இருக்கிறோம், ஆனால் தெரியாது எல்லாம் இந்த சீக்ரெட் ஆஃப் த என்ன சொல்கிறது ஒகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தந்தை அவர் உங்களுடைய ஆடம்பரமாக வெளியில் யாருக்கும் தெரியாது. ஆனால் நீங்கள் பல இடங்களில் குருக்கள், தந்தையினுடைய அருள் கண்ணீர்கள், தந்தையினுடைய பெயரை சொன்னால் போதும், அந்த அளவுக்கு நான் சொன்ன அந்த தாய் தந்தை அந்த அரவணைப்பை சொல்வார்கள். அப்பேற்பட்ட தந்தை உடல் உள்ள நலத்தோடு வாழ்வாங்கு வாழ வேண்டும், அவருடைய பணி இன்னும் சிறக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ஒரு அன்பா ஒரு அழைப்பு, ஒரு நன்றியை தெரிவிக்கும் வண்ணமாக இந்த பொன்னாடியை அணிவித்து நான் மகிழ்கிறேன். அதே போல இந்த இடத்திலே பாசமிகு தந்தை நமது என்னுடைய வகுப்பு தோழர் அவர்கள் எல்லா சூழலிலும் மகிழ்ச்சியாக, எல்லா நிலைகளிலும் நான் சொல்வேன், என்னோடு இருப்பவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவார். ஒரு செகண்டில் ஒரு நகைச்சுவை சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அதை நாம் ஃபாலோ பண்ண தான் தெரியும், நம்ம இது பண்ண முடியாது. டக் டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். நமக்கு காதில் விழுந்தவங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், அந்த மாதிரி நல்லா பண்ணுவார் தந்தை நமது. ஆகவே பெரிய நாயக தந்தை அவர்கள் மிக சிறப்பாக என்னோடு பயணித்தவர்கள். தந்தை அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை தெரிவிக்கும் வண்ணமாக அருமையான செய்தியை கொடுத்தார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் பொன்னாடை அணிவிக்கின்றேன். திருப்பலியிலே என்னோடு கூட இங்கே திருப்பலியிலே இருந்து ஜெபித்த பாசமிகு தந்தை பிரான்சிஸ் அடிகள் மிக பொறுமையானவர், ஆனால் அதே நேரத்தில் அக்கறையோடு அன்போடு குருக்களை உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள்.
எப்பொழுதுமே சிறுவர்களை உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்ப்பாய் என்று சொல்லக்கூடிய தந்தை இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிக்கும் வண்ணமாக அவர் ஒருவேளை நான் நிறைவாக இருக்கும் அந்த பட்சத்தில் அந்த செல்லும்போது அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கின்றேன். இப்போது என்னுடைய நன்றியை தெரிவிக்கக்கூடிய நேரம். பொன்னாடை அணிவிக்கின்றேன். அருமையான அன்புள்ளங்களே, இந்த நாளில் இந்த ஏற்பாடு செய்வதற்குண்டான வகையில் சிறப்பு கொண்டாடக்கூடிய அந்த அமைப்பை பிள்ளைகளை இனமாக இந்த இடத்துல நமது பாசமிகு அருள்கண்ணியர்கள் உடனிருந்து உற்சாகப்படுத்தி இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்தீர்கள். அத்துணை பாசமிகு அருள்கண்ணியர்களுக்கு என்னுடைய நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர்ஸ். அருள் தந்தைக்காக ஜெபித்த என்னுடைய மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் நம் பகுதி வாழ் இறை மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இன்றைய நாளில் நாம் எதிர்பார்க்காத நம்முடைய கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் அதே நேரத்தில் நாமும் ஏன் இவர்களைப் போல் ஆடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிய சகோதரர் மோசஸ் அவருக்கும் அவருடைய குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் தம்பி அமல்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் சதீஷ் அவர்களுக்கும் இன்னும் நம்முடைய நிறுவனத்தில் பணி செய்கின்ற சகோதரர் ஜான் மில்டன், சின்னப்பன், ஜோஷுவா, அந்தோனி குழந்தை, மைக்கேல், இம்மானுவேல், வெங்கடேஷ், இன்னும் யாரெல்லாம் உதவி செய்வர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இறுதி நடனத்தை கண்டுகளித்து அந்த இறுதி நடனத்துக்கு பிறகு இறுதி பாடல் பாடப்படும். அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய விடுதிக்கு கலைந்து செல்லலாம் அமைதியாக.
வாழ்வில் நீ செய்தாய் அற்புதங்கள் நன்றி. ஆண்டாண்டு காலமாய் என்னுடன் நீ நடந்தாய், என் வாழ்வில் நீ செய்தாய் அற்புதங்கள் நன்றி. உன் திருவுளப்படி நடத்திட்டாய் நன்றி நன்றி, உன் திருவுளப்படி நடத்திட்டாய் நன்றி நன்றி. இறைவா நன்றி, பரிபூரணனே நன்றி, இறைவா நன்றி, பரிபூரணனே நன்றி. ஆண்டாண்டு காலமாய் என்னுடன் நீ நடந்தாய், என் வாழ்